அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணுவோம். முதலில் இந்த ஜாதகம் ஒரு ஆஞ்சாதகம். இந்த ஜாதகம் மிதுன லக்னம், துலா ராசி, சித்திர நட்சத்திரம். இவருக்கு வயது இப்பொழுது 68 நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் என்ன தொழில் பண்ணியிருப்பார், என்ன தொழில் பண்ணிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றதை இந்த ஜாதகத்தின் ஒரு ஆய்வாக நாம் கண்டுபிடிப்போம். முதலில் தொழிலுக்கு 2-6-10. மிதுன ராசிக்கு 2-6-10க்கு உரிய அதிபதிகள் யாரென்றால் சந்திரன், செவ்வாய், குரு. இந்த குரு என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாயுடன் சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் இவர் ஆரம்ப நிலையில் வந்து குரு திசையில் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் செய்து கொண்டார். இரண்டாவதாக சனி திசையுடன் அவர் அதே தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது தொழிலதிபதி சனிக்கு நாடி முறையில் 159இல் எந்த தொடர்பு கொண்ட கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த காரகங்களுடைய தொழில்தான் இவர் பண்ணுவார் என்பது நாடி முறையில் ஒரு விதி. அப்படி பார்க்கும்போது சனிக்கு 159இல் எந்த கிரகமும் இல்லை. இரண்டாவது விதி என்னவென்றால், அந்த தொழில் காரகன் சனி தன்னுடைய போகும் வழியில் எந்த கிரகங்களை தொடுகிறாரோ அந்த கிரகத்தின் காரகம் நிச்சயமாக அவருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துவிடும். அப்படி பார்க்கும்போது சனி கேதுவை முதலில் தொடுகிறார் என்றால் இந்த ஜாதகத்தில் சனிக்கும் கேதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இடையில் இல்லை. ஆகையால் சனி போய் தொடும்போது கேதுவை தொடுவார். கேதுவுக்குரிய தொழில்நுட்பமான அறிவு, ஆராய்ச்சி, அதே மாதிரி மாந்திரீகம், வைத்தியம், ஜோதிடம், இவை எல்லாமே அதில் அடங்கும். இவர் ஒரு ஜோதிடர், வைத்தியமும் பார்க்கிறார், ஹீலிங் பண்ணுகிறார். இதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலும் செய்து கொண்டிருக்கின்றார். எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்புறம் இது தொழில். சனி திசையில அவருக்கு இந்த தொழிலை அந்த திசை மாற்றி அமைத்து கொடுத்தது. இப்படி ஒரு தொழிலை நம்ம ஈஸியாக எளிமையாக ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பாருங்க, 6க்கு அதிபதி செவ்வாய் சூரியனுடைய காலில் விழுந்திருக்கிறார். அந்த சூரியன் லக்னத்துக்கு 3க்குரியவர், அவர் 4ல் உட்கார்ந்திருக்கிறார். 4க்குரியவர் 3ல் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப புதன் சூரியன் பரிவர்த்தனை. அப்படி பார்க்கும்போது இவர் தொழில் வகையில், அதாவது புதன் சொல்லக்கூடிய ஜோதிடம், வைத்தியம், கணக்கியல், இது எல்லாமே கம்யூனிகேஷன், இது எல்லாமே புதன் எடுத்துக்கொள்ளலாம். ஜோதிடத்தை ஒரு குருவாக இருந்து சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார். இந்த புதன் சூரியன் பரிவர்த்தனை இந்த ஜாதகத்திற்கு புதன் திசையில் மிகவும் உயர்வை கொடுத்தது. ஏனென்றால் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், இப்ப திசை 4ல் உட்கார்ந்து திசை நடத்துகிறார். லக்னாதிபதியும் அவர்தான். அப்ப இவருக்கு வாழ்க்கையில் உன்னதமான ஒரு திசை என்னவென்றால் புதன் திசை. நிதி ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, மக்கள் தொடர்பு. 2க்குரியவர் சந்திரனாக இருந்து இருப்பது மக்கள் கூட்டத்தின் மூலமாக இவருக்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. ஜோதிடம் பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு 10 பேரா இருக்கணும், 5 பேரா இருக்கணும், அந்த மூலமாக வருமானம். அது சந்திரன் ஏற்கனவே மக்கள் கூட்டம். இவ்வாறு நம்ம தொழிலை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்து ஒவ்வொரு கிரகமெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பது இந்த ஆய்வின் முடிவு. நன்றி. அடுத்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம்.